வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்களை புனித ஜோசப் பள்ளி முன் நிவாரண முகாமில் தங்கியுள்ளவர்களை நேரில் சந்தித்து பிரதமர் மோடி ஆறுதல் கூறினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். பிரசாத், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். வயநாட்டிற்கு பாதிக்கப்பட்ட பகுதியை பார்வையிட வந்திருக்கின்ற பிரதமர் மோடி அவர்கள் ஏற்கனவே வான்வழியாக அந்த பாதிப்பு பகுதிகளை பார்வையிட்ட பிறகு திருப்பி காரில் சென்று சூரல்மலை முக்கிய பாதிப்பு பகுதியான சூரல்மலை, வெள்ளார்மலை உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டார். அதன் பின்பு அங்கிருந்து புறப்பட்டு அங்கு மேப்பாடி ஜோசப் பள்ளியில் அமைந்திருக்கின்ற அந்த நிவாரண முகாமுக்கு சென்றிருந்தார். அங்கு நிவாரண முகாமில் தங்கியிருப்பவர்கள், அதே போன்று அருகே இருக்கின்ற அரசு உயர்நிலைப் பள்ளி முகாமில் தங்கியிருப்பவர்கள் என அங்கிருந்து 9 பேரை தேர்வு செய்து அவர்களை சந்தித்தார். அவர்களில் 2 பேர் மாணவர்கள். முகமது கானி என்கின்ற 15 வயது சிறுவனை சந்தித்தார். அதே போன்று லாவண்யா என்ற பள்ளி மாணவியையும் சந்தித்தார். முகமது கானி 15 வயது சிறுவன். இவனுடைய குடும்பத்தைச் சேர்ந்த அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா, சித்தப்பா, சித்தி என மொத்தம் 11 பேரை அந்த மாணவர் இழந்திருக்கின்றார். அதன் துயரமான அந்த மாணவரை சந்தித்து ஆறுதல் கூறினார். அவரோடு பேசிக் கொண்டிருந்த போது அந்த மாணவர் கண்ணீர் விட்டு அழவே அவரது தோளை தட்டி ஆறுதல் கூறிய நிகழ்வு என்பது ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. அதே போன்று லாவண்யா என்கின்ற மாணவியும் தன்னுடைய பெற்றோரை இழந்து தற்போது நிர்கதியாக நிற்கின்ற அந்த மாணவியையும் ஆறுதல் கூறுகின்ற வகையில் அவர் பேசினார். அதே போன்று அந்த முகாமில் தங்கியிருக்கின்ற ஹர்ஷா, சரபுதீன், ஸ்ருதி, பவித்ரா, ஜிஷ்ணு, சுதாகரன், நசீமா, அதாவது சுதாகரன் தன்னுடைய குடும்பத்தினரை இழந்து நிர்கதியாக நிற்கின்ற அந்த சுதாகரனையும், ஒரு முதியவரான அந்த சுதாகரனையும் பற்றி ஆறுதல் கூறினார். அவர் 9 பேரை அவர் சந்தித்து அவருடைய விவரங்களை கேட்டறிந்து உங்களுக்கு நாங்கள் கூட இருக்கிறோம் என்கின்ற ஒரு ஆறுதலான வார்த்தையை கூறி அவர்களை ஆறுதல் படுத்தினார். தொடர்ந்து அங்கிருந்து சென்ற அவர் தற்போது அந்த மருத்துவமனையில், விம்ஸ் மருத்துவமனையில் தங்கியிருக்கின்ற சீட் பெற்று வருகின்றவர்களை சந்தித்து வருகிறார். அங்கு 50 பேர் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் அங்கு முக்கியமான ஒரு 4 பேரை அவர் சந்தித்து வருகிறார். அதாவது ஒரிசாவிலிருந்து நண்பர்களோடு 4 பேராக அங்கு சுற்றுலா வந்த டாக்டர் பெண் மருத்துவரான சுகிருதி, அதே போன்று அவருடைய கணவர் உள்ளிட்ட 4 பேரில் சுகிருதியினுடைய கணவர் மாயமான நிலையில் சுகிருதி இப்போது பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை சந்திக்கிறார். அதே போன்று 8 வயது மாணவி அவந்திகா, அவருடைய தாய், தந்தை, சகோதரி ஆகியோரை இழந்து பாட்டியோடு தற்போது இருக்கின்ற அந்த சிகிச்சை பெற்று வருகின்ற அவந்திகாவையும், அதே போன்று அனில் என்கின்ற ஒரு இளைஞர், இவர் குரேஷியாவில் தங்கியிருக்கின்ற நிலையில் அவர் அந்த நிலச்சரிவுக்கு முன்தினம் தான் அவர் அங்கு வருகிறார். அங்கு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கின்ற அந்த சூழலில் தான் இந்த சம்பவம் நடக்கிறது. அந்த துயரத்தில் 2.5 வயது தன்னுடைய மகனையும் தாயையும் இழந்த அனில் சிகிச்சை பெற்று அவரையும் சந்திக்கிறார். அதே போன்று அந்த நிலச்சரிவில் சகதிக்கிடையே சிக்கி தலை மட்டும் வெளியே தெரிந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தவர் மீட்கப்பட்டார். அவர் தற்போது அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அந்த அருண் என்பவரையும் சந்தித்து தற்போது உரையாடி வருகிறார் பிரதமர் மோடி அவர்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.